வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 11 மே 9ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. தொடர்ந்து கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் வரைய தொடர்ந்து நடக்கும். சாட்டர்டே சண்டே வழக்கம் போல் 6:30 to 6:30 மணிக்கு ஆரம்பித்து அந்த எபிசோடு நடக்கும். இதில் நேத்திக்கு சண்டே 2 பேரை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. டார்ஜிலிங்லேருந்து சௌரபி அப்படிங்கிற ஒரு குழந்தையையும், அதுக்கப்புறம் ஒரத்தநாடுலேருந்து தீபவர்ஷினி அப்படிங்கிற 2 பேரையுமே அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. நேத்திக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டு ஃபுல்லாக அதில் தான் நம்ம கான்சன்ட்ரேஷன் இருந்தது. நம்ம அதை போட்டாலும் யாரும் பெருசாக ஆர்வம் காமிக்க மாட்டாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டு யார் ஆட்சி அமைக்க போகிறா அந்த ஒரு பரபரப்பில் நேற்று ஃபுல்லாகவே போச்சு. 5 மாநிலங்கள் நடந்ததில்ல. ஸோ இதை பொறுத்தவரைய வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரைய பிஜேபி, அஸ்ஸாமில் பிஜேபி, இதில் பிஜேபி கூட்டணி பாண்டிச்சேரியில், கேரளாவில் காங்கிரஸ், தமிழ்நாட்டை பொறுத்தவரை யார் ஆட்சி அமைக்க போகிறான்னு தெரியலை. நேற்று நள்ளிரவு நிலவரப்படி விஜய் 106 இடங்கள் விஜய் கட்சி, இவங்க 74 இடங்கள் டிஎம்கே, ஏடிஎம்கே 52. ஸோ இதுதான் நிலவரம். இது தொங்கு சட்டமன்றமாக வரும். அங்க அசம்பிளி யாருக்கும் பெரும்பான்மை இல்லாமல் விஜய் எப்படி ஆட்சி அமைக்க போறாரு, யாரோட ஆதரவு அவருக்கு கிடைக்கும், காங்கிரஸ் கொடுக்க போறாங்களா, பாமக கொடுக்க போறாங்களாங்கிற அந்த ஒரு கவனத்திலே போயிடுச்சு. சரி, அதை விட்டுருவோம். இப்போ இந்த 2 பேர், முதல்ல 2 பேருக்கு நம்ம போட்டாச்சு. அடுத்த 2 பேரை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இந்த சௌரபி அப்படிங்கிற இந்த பாடகி, இந்த சிறுமி டார்ஜிலிங்லேருந்து பாடுறாங்க. டார்ஜிலிங்லேருந்து இந்த முதல் முறையாக ஒரு சூப்பர் சிங்கருக்கு ஒரு பாடுறாங்க. அதாவது ஜூனியர் சீனியர் 2ஐயும் சேர்த்து முதல் தடவை ஒரு சிங்கர் வந்திருக்காங்கன்னா அது சௌரபி தான். அவங்க குரல் கேட்கும் போதே அவ்வளவு இனிமையா இருக்கு. அந்த குழந்தைத்தனத்தோடய அவங்க பாடுறாங்க. என்ன சொல்லன்னு தங்கமகன், தனுஷ் சமந்தா நடிச்ச தங்கமகன், VIP 2 அது தங்கமகன். அதுக்கு மியூசிக் அனிருத். இந்த பாட்டை தனுஷே எழுதியிருக்காரு. ஸ்வேதா மோகன் பாடின பாட்டு. அந்த பாடலை ரொம்ப இனிமையா ரொம்ப அழகா பாடுறாங்க. அதை கேட்கும் பொழுதே கோல்டன் ஷவர் இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஸ்வீட்னஸ், அந்த ஒரு இன்னசென்ஸ், ஒரு ஸ்வீட்னஸ், அந்த பாடுறதுல இருக்கக்கூடிய அந்த அழகு, இது எல்லாம் சேர்ந்து ஒரு மிகச்சிறப்பாக பாடலாம் அமைஞ்சது. அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் லாங் வே ஷி வில் கோ லாங் வே அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியுது. மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் இருக்கு. ஒரு பக்கம் டார்ஜிலிங்கிலிருந்து ஒரு பாடகி அப்படின்னா, இன்னொரு பக்கம் ஒரத்தநாடு, நம்ம தஞ்சாவூர் பக்கம் இருக்கக்கூடிய ஒரத்தநாட்டிலேருந்து தீபவர்ஷனா அப்படிங்கிற ஒரு பாடகி அவங்கள அறிமுகப்படுத்துறாங்க. அவங்க முதல் மரியாதை படத்துலேருந்து ராசாவே ஒன்னா நம்பி, இது பாரதி ராஜா, இளையராஜா, வைரமுத்து, இந்த காம்பினேஷன்ங்கிறது மிகப்பெரிய சூப்பர் ஹிட் காம்பினேஷன். இவங்க ரொம்ப காலம் ஒர்க் பண்ணாமல் போயிட்டாங்களே, நிழல்கள் ஆரம்பித்து முதல் மரியாதையோட இவங்க பயணம் முடிஞ்சது. ஸோ முதல் மரியாதை தான் கடைசி படம். இவங்க 3 பேர் சேர்ந்து வேலை பார்த்தது. அதில் ஜானகி அம்மா பாடின ராசாவே ஒன்ன நம்பி அந்த பாட்டு. இந்த பாட்டு ஒரு என்ன சொல்றது, ரொம்ப இன்னசென்ட்டான கிராமத்து பெண் பாடக்கூடிய ஒரு பாடல். அவங்களுக்கு பூ அப்படின்னு கூட சொல்ல தெரியாது. அதை இவங்க ஒரு சூப்பர் சிங்கருக்கு ஜானகி அம்மா வந்திருந்த பொழுது ரோசா பூ அப்படின்னு ஒரு பொண்ணு பாடினப்ப, இப்படி பாடக்கூடாது, ரோசா பூ அப்படின்னு தான் அந்த பொண்ணு பாடியிருப்பா, ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு, அவளுக்கு அது கூட தெரியாது அப்படிங்கிறத அவங்க எடுத்து சொன்னாங்க. ஒரு பாடலை எப்படி பாடணும், ஒரு பாடகர் எப்படி பாடியிருக்காங்க, அதுல எப்படி ஒரு வார்த்தையை உச்சரிச்சிருக்காங்க, என்ன விதமான உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்காங்கிறத ரொம்ப கவனமா பார்த்து அதை பாடணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ரொம்ப உதாரணம். இவங்களும் ரொம்ப அழகாவே, தீபவர்ஷனாவும் இந்த பாட்டை ரொம்ப அழகாவே பாடினாங்க. அவங்களுக்கு அதற்கு உண்டான பாராட்டுக்கள் எல்லாருமே சிறப்பாக பாராட்டினாங்க. அடுத்தடுத்த பாடகிகள் இன்னிலேருந்து அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாட்டர்டேக்குள்ள எல்லாரையுமே 20-22 பாடகர்களையும் அறிமுகப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஒவ்வொரு ப்ரொமோவா போட நானும் அதற்கு உண்டான ரிவ்யூ வீடியோவை கண்டிப்பாக போட்டுடுறேன்.